மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி என்ற பெருமையினை பெற்றது. நேர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதநெல்லி. இன்றைய மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சி கண்ணின் மணியே என்ற அற்புதமான தலைப்பில் மலர காத்திருக்கிறது. நேர்களே, அற்புதமான தலைப்பு. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இந்தியன் பில்லர்ஸ் என்ற அமைப்பினுடைய நிறுவனர் வினோத் நரசிம்மன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த கண்ணின் மணியே என்ற தலைப்பு வைப்பதற்கான காரணம் நேர்களே, தேசிய இருவார கண்தான விழிப்புணர்வு முகாம் அல்லது விழிப்புணர்வு விழாவாக கடைபிடிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. நம்முடைய தேசிய அளவில் மத்திய அரசின் சார்பாக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண் தானம், நாம் இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பிறகு கண் தானம் என்ற ஒரு வரிகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம் பல்வேறு தருணங்களில். அப்படிப்பட்ட அந்த கண் தானம் குறித்து, அதனுடைய விழிப்புணர்வுகள் குறித்தும், கண் தானம் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். கண்ணின் மணியே என்ற அற்புதமான தலைப்பில் நம்மோடு இன்று சிறப்பு விருந்தினராக இந்தியன் பில்லர்ஸ் அமைப்பினுடைய வினோத் நரசிம்மன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம் நேர்களே. அதேவேளையில் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க அழைக்கலாம். 04342 என்ற முன் இணைப்போடு 280-896 மற்றும் ஒரு எண்ணாக 04342 என்ற முன் இணைப்போடு 290-896 என்ற இணைப்பில் அழைத்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தேசிய இருவார கண்தான வார விழா மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக இந்தியன் பில்லர்ஸ் அப்படின்ற அந்த அமைப்பு, அதனுடைய நிறுவனம், அதனுடைய அமைப்பாளர், நிறுவனர் அப்படின்ற முறையில உங்களை பற்றியான அறிமுகம், அந்த இந்தியன் பில்லர்ஸ் அப்படின்ற அமைப்பு அது என்ன செஞ்சிட்டு இருக்கு? முதலாவதாக மருதநெல்லி 89.6 வாசகர்கள் வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா இந்தியன் பில்லர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை கடந்த 2011ஆம் ஆண்டை ஏற்படுத்தி மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்காக தொடங்கக்கூடிய ஒரு இதுதான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜனநாயகத்துல மெயினா 4 தூண்கள் இருக்கு. முதல் மக்களால் ஏற்றப்படும் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடிய நபர்கள் முதல் தூண். அவங்க கொண்டு வர சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியது 2வது தூண். 3வது அதில் ஏதாவது குறைபாடுகள் தான் நீதித்துறை, அதை வெளிக்கொண்டக்கூடிய பத்திரிகை துறை, இந்த 4 தூண், ஊடகத்துறை, இந்த இதெல்லாம் இருக்கு. சோ இவங்க இந்த 4 தூண்களும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஓவரால் மக்கள் தொகையில ஒரு 3% குறைவானவர்கள் தான் இருக்காங்க. பட் மீதி இருக்க 97% மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போகணும். அப்படின்னும் போது என்ஜிஓக்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த தூண் 5வது தூணா சொல்லுவேன். அனைத்து தொண்டு நிறுவனங்கள் மக்களுக்காக செய்யக்கூடியது. சோ நம்ம தனிநபராக செய்யக்கூடியது கூட ஒரு அமைப்பா ஏற்படுத்தி செஞ்சா ஒரு சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக 2011 இந்தியன் பில்லர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 2013 பதிவு செய்து முறைப்படி பல்வேறு விழிப்புணர்வு சேவைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களோட முக்கிய பணிகள் பாத்தீங்கன்னா உயிர்காக்கும் உன்னத பணிகள், ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம், தாய்ப்பால் தானம், இது போன்ற பல்வேறு சேவைகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்புறம் மரக்கன்றுகளை நடுதல், திருமணங்கள் விழிப்புணர்வு, விதை பந்துகள், விதைகளை கொடுத்தல், கீரை விதைகள், இந்த மாதிரி பல்வேறு இது பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம அரசு மருத்துவமனைகள்ல தினமும் உணவு கொடுத்துட்டு இருக்கோம் ஏழை எளிய மக்களுக்கு. நம்ம பேசுவோம். இணைப்பில் ஒரு நேயர் வராங்க, அவர் கூட பேசுவோம். வருக. வணக்கம். வணக்கங்க. ஹலோ. வணக்கம். வணக்கம் தோழரே. வணக்கம். வணக்கம். நான் தகடூர்ல இருந்து அவளின் நல விரும்பி பேசுறேன். மறுமுறையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவளின் நல விரும்பி. வணக்கம். நன்றி தோழரே. இன்னைக்கான தலைப்பும் நமக்கான சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறோம். அன்பான வணக்கத்தோடு நன்றியை ஃபர்ஸ்ட் நான் நேயர்கள் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல விழிப்புணர்வான ஒரு தலைப்பு. சொல்லுங்க தோழரே. நீங்க தான் சொல்லணும். கண்ணின் மணியே. சரிங்க தோழரே. நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு இணக்கமான அவர் வாயிலாக ஒரு கவிதையை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வேரில்லா விழியடா, விதைத்தாலும் முளைக்காது, முளைத்தாலும் விழிக்காது, வீணாகும் விழியனை தானமாக்கு, தன்னார்வு தொண்டோடு தாமாக முன்வந்து. செத்து போயிட்டு வீணாகிறத விட அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போறது, அதுக்கு வேறும் இல்ல, அதை நம்ம பத்துக்கு அப்புறம் வளரவும் போறதில்ல, அப்படி வளர்ந்தாலும் அதை முடிக்கவும் போறதில்ல. சோ நல்ல எண்ணத்தோட நம்ம ஆர்கான்ஸ் அடுத்தவங்களுக்கு உதவும்படி நம்ம உடல் உறுப்பு தானத்தை பண்ணலாம். சோ அதுலயும் எஸ்பெஷலி கண்ணை நம்ம பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அந்த தலைப்பு கொடுத்ததுக்கும் அந்த விஷயமா பேச வந்த சிறப்பு விருந்தினருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அருமை. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. 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 சரிங்க. இப்போ இந்த கண் தானம்
இந்த கண் தானம் கண்ணின் மணியே அப்படின்ற இந்த தலைப்புல நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இந்த யாரெல்லாம் கண் தானம் செய்யலாம்? ஒரு வயது குழந்தையிலிருந்து வயது வரம்பே கிடையாது. 100 வயது தாத்தா பாட்டி, 110 வயது யார் வேணும் கண்கள் தானமா செய்யலாம். அதுக்கு அடிப்படை தகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒப்புதல் அவங்க உயிரோட இருக்க காலகட்டங்கள்ல கொடுக்கலாம். அதாவது என்னுடைய இறப்புக்கு பிறகு நான் இன்னொருத்தர் 4 பேருக்கு பார்வை கொடுக்கறது வழி கொடுக்கறேன் அப்படின்றதுக்காக. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்ட நம்ம எடுக்கக்கூடிய கண்கள் 2 பேருக்கு தான் பார்வை கிடைக்கும் இந்த காரணியாது. இப்போ 4 பேருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த ஒரு விழித்திரையை 2ஆக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து 4 பேருக்கு பார்வை கொடுக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கண்தான தேவையில பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஆண்டுக்கு ஒரு 30,000 பேர் கூடுதலா பதிவு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய கண்களினால மிக மிக குறைவாக தான் கிடைக்குது. ஏன்னா விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால. அதுக்காக நம்ம பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த கண் தானம் அப்படின்னா இப்ப அவங்க அதாவது பிறப்பிலேயே அவங்களுக்கு கண் பார்வை இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளால நிச்சயமா கண் தானம் கொடுக்க இயலாது. இடையில ஏற்படக்கூடிய இந்த கார்னியா குறைபாடுனால இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கண்கள் நம்ம தானமாக கொடுக்க முடியும். அதுலயே வருஷத்துக்கு 30,000 பேருக்கு மேல பாதிக்கப்படுறாங்க. அது பல்வேறு காரணங்களால, இப்ப நோய் தொற்று கிருமிகளால, இல்லைன்னா இந்த பட்டாசு வெடிக்கும் போது அந்த துகள்கள் போய் படுவது, இது போன்ற காரணங்களால கண் பாதிப்புகள் ஏற்படுது. அவங்களுக்கு தான் நம்ம இந்த தானமா கண்களை கொடுக்க முடியும். இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்க. இப்போ இந்த மத்திய அரசு இந்த இருவார விழா, கண்தான வார விழா அப்படின்றத கடைபிடிக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், விழிப்புணர்வுகள் எப்படி இருக்குன்றத நம்ம பேசுவோம். இணைப்பில் வரக்கூடிய நேர சந்திப்போம். வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். 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 நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். வணக்கம். நல்லா இருக்கும் சந்திரசேகர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலம் நலம். சிறப்பு விருந்தினரோட கண்ணின் மணியே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. அருமை. வாழ்த்துக்கள். ரொம்ப இல்ல, இதுல என்ன ஒரு ஹைலைட்னா சிறப்பு விருந்தினர் ஃப்ரீக்வன்சியோட ஒரு பப்ளிசிட்டி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருதம் நெல்லி 89.6 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது ரொம்ப அருமையா இருந்தது. நிச்சயம் நிச்சயம். ஐயா, எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. கேளுங்க. அதாவது இந்த கண்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணறதுக்கான வெப்சைட்ஸ் அல்லது அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கறது என்ன, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு. 2வது, ஐயாவ பல விஷயங்கள் இந்த துறையில இருக்கிறதுனால கண்டிருப்பார். சோ அவரால மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம், தானம் பண்ணினவங்களாகவும் சரி, அல்லது தானம் பெற்று அவங்க சந்தோஷப்பட்ட அந்த தருணம் மெய்சிலிட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு சாட்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிச்சயம் சந்திரசேகர். 2 கேள்விகள், அற்புதமான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. என்னுடைய வேலையை கொஞ்சம் எளிதாக்கி இருக்கீங்க. நீங்க வானொலியில தொடர்ந்து நம்ம கேட்போம். நிச்சயம் நிச்சயம். நன்றி 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 நன்றி. சொல்லுங்க வினோத். 2 கேள்விகள் அவர் கேட்டிருக்கார். ஒன்னு, இதற்கான நடைமுறை என்ன, எப்படி இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை நான் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும், நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதக வாதங்கள் எல்லாம் பிறகு அப்படியே தொடர்ந்து பேசுவோம். முதல்ல நடைமுறை என்னன்னு பேசுவோம். அதன் பிறகு இந்த ஒரு அரிய நிகழ்வு, இந்த நிகழ்வுகளால ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியான தருணம், மறக்க முடியாத தருணத்தை கேட்டிருக்காங்க. சார், முதலாவது எப்படி நம்ம கண்தானம் செய்ய பதிவு செய்வது, இதற்காக மத்திய அரசின் இணையதளமும் இருக்கு. நாம இந்த வருஷம் இந்த தேசிய கண்தான இருவார விழாக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு இணையதளத்தை தொடங்கணும். idonation.online. idonation.online. idonation.online அந்த இணையதளத்தில் போனீங்கன்னா உங்க பெயர் மற்றும் விவரங்களை பதிவு செஞ்சீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அந்த டோனர் பிளட்ஜ் சர்டிபிகேட் இமீடியட்டா வந்துடும். நீங்க டவுன்லோட் பண்ணி அது சமூக வலைதளங்களை மக்கள் பகிர்றதுனால நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆகஸ்ட் 25 இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் தேசிய கண்தான இருவார விழா கொண்டாடப்படுது. இந்த வருஷம் ஆகஸ்ட் 25 அன்னைக்கு நம்ம இணையதளத்தை தொடங்கணும். தினந்தோறும் நாங்க கல்லூரிகளில் போய் இப்ப விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்துறோம். ஒரு கல்லூரியில் குறைந்தபட்சம் 1000 to 3000 மாணவர்கள் இது போறதுனால இது வரைக்கும் இந்த ஒரு 10 நாளைக்குள்ளாரியே கிட்டத்தட்ட 21,000 பேர் அதில் பதிவு செஞ்சிருக்காங்க இணையதளத்தின் மூலமாக. இதை பதிவு செய்யும் போது அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம முக்கிய கோரிக்கையா வைக்கிறோம். ஏன்னா நான் பதிவு பண்ணனா முதல்ல எங்க வீட்டில் இருக்கவங்க தெரியணும். நிச்சயமா இது முதல் விஷயம். அந்த விருப்பத்தை அவங்க வீட்டில் தெரிய வைக்கும் போது தவிர்க்க முடியாத காரணத்தால் இறக்க நேரிடும் போது அவர்கள் அருகாமையில் உள்ள கண் வங்கிக்கோ அல்லது எங்களுக்கோ தொடர்பு கொண்டால் நாங்கள் இமீடியட்டா டாக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன் டீம் அனுப்பி அந்த கண்கள் தானமா பெற்றுக் கொள்கிறோம். முதலாவது விஷயம்.
அவங்க வந்து எந்த விதமான பதிவுமே செய்யலன்னா கூட இறந்த பிறகு இப்ப நாங்க வந்து பார்வை தூதுவர் நிறைய பேரை நியமிச்சிருக்கோம் வாலண்டியர்ஸா. அவங்க வந்து போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கண்கள் வந்து தானமா அவங்க பெற்று தருகிறார்கள். சரிங்க. அப்போ வந்து அவங்க நமக்கு போன் பண்ணாங்கன்னா அவங்களோட லீகல் கார்டியன்ஸ் அது வந்து நமக்கு ஒப்புதல் கொடுத்தாலே தாராளமா நம்ம அந்த கண்கள் வந்து தானமா பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்க. இது வந்து முதலாவது கேள்விக்கான விடைங்க. சரிங்க. ரெண்டாவது அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அந்த மறக்க முடியாத நிகழ்வுகள். மறக்க முடியாத நிகழ்வு வந்து பல்வேறு நிகழ்வுகள் வந்து சொல்லாங்க. உதாரணத்துக்கு நம்ம பயணத்தின் போது யாராவது இது வந்து குறைபாடு இருக்குன்னு மட்டும் சொன்னாங்கன்னா முறைப்படி பதிவு செய்யறதுக்காக நிறைய பேர் கைடன்ஸ் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம வந்து கண் பார்வையற்ற பள்ளிகள் எந்த ஊருக்கு போனாலும் போய் பார்த்துட்டு வரும். அதுல இருந்து ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம பேசும்போது அவர் வந்து ஒரு ஆசிரியரா இருக்காரு, தனியார் பள்ளி ஆசிரியர் நாமக்கல் மாவட்டத்துல. பயணத்தின் போது அவங்க வந்து பக்கத்துல கொண்டு பேசிட்டு வர்றாரு. நான் வந்து போன்ல கண்தானத்தை பத்தி பேசும்போது ஐயா உங்களுக்கு கண்தானத்தை பத்தி தெரியுமான்னு அந்த ஆசிரியர் நம்மகிட்ட கேட்கிறாரு. முருகன் ஒரு ஆசிரியர். சரிங்க. தெரியுங்க. என்னன்னா ஐயா நான் வந்து எனக்கு யாரோ கண் பார்வை கொடுத்தனால கண்தானமா கொடுத்தனால இன்னைக்கு வந்து நான் பார்வை பெற்றுள்ளேன். எனக்கு வந்து நோய் தொற்றுனால வந்து இடது கண் வந்து பார்வை முற்றிலும் இழந்து நான் இருந்தேன். 3 வருஷம் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து இப்ப கண் பார்வை கிடைச்சனால இன்னைக்கு வந்து ஆசிரியரின் ஒரு பணி வந்து தொடர முடியுது அப்படின்னு சொன்னாரு. இது வந்து உண்மையிலே என்னால ஒரு மறக்க முடியாத நிகழ்வா இருந்தது. நிச்சயம் நிச்சயம். நாம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒரு நேயர் வர்றார், அவர் கூட பேசுவோம். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கன் ஐயா. வணக்கம் ரங்கன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஐயா. சிறப்பு விருந்தினருக்கும் ஒரு வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நான் வந்து ஒரு கண் ஆபரேஷன் பண்ணிட்டேன். அதுல ஏதோ ஒரு தவறு செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அது என்னன்னு நான் சொல்றேன்னா, ஒரு கண்ணு வந்து ஒரு மருத்துவமனையில பண்ணேன். சரிங்க. இன்னொரு கண்ணு வந்து இன்னொரு மருத்துவமனையில பண்ணேன். சரிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மருத்துவமனையில பண்றப்ப அந்த மருத்துவமனை பேர் சொல்லலாமா வேணாமா? இல்ல வேண்டாம், நீங்க சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க. சரி சரி. ஃபர்ஸ்ட் மருத்துவமனையில நான் ஒரு கண்ணு பண்றப்ப அங்க வந்து வழி இருந்தது. அதாவது ஒருவருக்கு 5 பேத்துக்கு மயக்க ஊசி, அந்த கண் மயக்க ஊசி போடுவாங்க இல்லையா, அந்த மயக்க ஊசி 5 நபருக்கு போடுறாங்க. நான் 5வது ஆளா போனதுனால வழி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு. அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு அரசு மருத்துவமனையில இன்னொரு கண்ணு பண்ணிட்டேன். அந்த மருத்துவமனையில பண்றப்ப வழி இல்ல. அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 நபருக்கு மட்டும் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நபருக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் 2வது நபருக்கு ஆபரேஷன் பண்றாங்க. அங்க எனக்கு வழி இல்ல. இது ஒண்ணுங்க ஐயா. இப்ப நான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வந்துட்ட பிறகு அந்த கண்ணு சுருக்கி, அந்த இப்ப வெளியில வந்து வெளிச்சத்தெல்லாம் பாக்குறப்ப கண் சுருக்கி தான் பாக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு கண்ணாடியே அணிஞ்சு அதே நிலையில தான் இருக்கிறேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி, 2 மருத்துவர்களும் மாத்தி மாத்தி பண்ணது தவறா எப்படின்னு அந்த விவரத்தையும் சொல்லி, இந்த கண் சுருக்கமா பாக்குறது விவரத்தையும் சொல்லுங்க ஐயா. நான் வானொலியில கேட்டுக்கிறேன். வணக்கத்தோடு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. அவர் மருத்துவர்கிட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்விகளை உங்ககிட்ட ஒண்ணு இல்லைங்க. அது வந்து நிச்சயமா வந்து ஒரு மன இதா கூட இருக்கலாம். அவங்க வந்து நிச்சயமா மீண்டும் அந்த அரசு மருத்துவமனையிலேயே போய் அந்த முதல் கண்ணுடைய குறைபாடு என்னன்றத மருத்துவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா அதுக்குரிய பரிசோதனைகளை செஞ்சு அதுக்கான அவருக்கு விடை நிச்சயமா கிடைக்கும். ஒண்ணு. அடுத்ததான் வந்து கண்டிப்பா ஒரு கண் ஒரு இடத்துல இன்னொரு கண் வேற இடத்துல செஞ்சதுனால வந்து மாறுதல் வர வாய்ப்பே கிடையாது. அது எதுவும் பிரச்சனை இல்லை. அது கண்டிப்பா பிரச்சனை கிடையாது, தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு முறையான கண் மருத்துவரை அணுகி அவர் ஆலோசனை பெற்றால் சிறப்பா இருக்கும். ஐயா, இவர் சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு கண் தானம் குறித்தான விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தானே தவிர கண் மருத்துவர் அல்ல அப்படின்றத நாம தெளிவா அந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறோம். நீங்க கேட்டது தவறில்லை. பட் உங்களுடைய கேள்விக்கான ஆலோசனைகள் ஒரு முறையான நல்ல கண் மருத்துவரை சந்திச்சு அவர்கிட்ட நீங்க ஒரு விவரங்களை இப்ப சொன்ன மாதிரியான முழுமையான விவரங்களை சொல்லி அதற்கான முழுமையான ஆலோசனைகள் பெற்றுக்கிட்டீங்கன்னா தான் சிறப்பா இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நாம வானொலியில நாம சொல்லும் பொழுது அது வந்து நம்ம அந்த அளவுக்கு உசிதமா இருக்காது. நம்ம ஒரு நல்ல வழிகாட்டுதல் தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய கேள்விகளுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சரிங்க. இப்போ இந்த கண் தானம் குறித்து நாம பேசும்போது அதுல ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு மன பிரச்சனைகள் இருக்கு. கண் தானம்னா அப்படியே கண்ணையே எடுத்துருவாங்க போல அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கும் கிராமங்கள்ல பல்வேறு இடங்கள்ல அது நம்ம நம்பப்படுகிறது. கண் தானம்னா என்ன நடைமுறை, எப்படி எடுப்பாங்க, என்ன செய்வாங்க? இறந்து 4 to 6 மணி நேரத்துக்குள்ளார அருகாமையுள்ள கண் வங்கிக்கு தொடர்பு கொள்ளணும். அல்லது நம்மளோட இந்தியன் பில்லர்ஸ் அமைப்போட கால் சென்டர் நம்பருக்கு அவங்க தகவல் சொன்னாங்கன்னா நாம அதை பத்தி பேசும். நேயர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. வருக. வணக்கம். மாதாயன் சார். வணக்கம் மாதாயன். வணக்கம்.
வணக்கம் சார். எங்க அம்மா சார் கண்ணு ஆபரேஷன் பண்ணுங்க. கண்ணு ஆபரேஷன் பண்ணி அது நல்லா 25,000 30,000 என்ன போட்டு பண்ணி வந்தாங்க. திருப்பி அதே நிலையில் தான் இருக்குதான்னு சொல்றாங்க. பார்வை வந்து இந்த வயசான பிறகு ஏற்படக்கூடிய ஆபரேஷன் சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஆமா சார். நீங்க அதே மருத்துவரை அணுகி நீங்க அந்த மருத்துவ ஆலோசனை பெறதுதான் உசிதமா இருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வயதுல ஒரு விதமான பார்வை இருக்கும். அந்த வயது இன்னும் கூட கூட அதனுடைய பார்வை திறன் எப்படி இருக்குன்றத மருத்துவர்கள் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போய் கேட்டாக்க டாக்டர் போய் கேட்டாக்க கண்ணாடி வாங்கி போடுங்க சரியா போகுது அப்படின்னு சொன்னாங்க சார். கண்ணாடியும் வாங்கி போடும்போது அப்படியேதான் கண்ணாடி போட்டுறீங்க. நீங்க மீண்டும் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணுங்க. ஐயா சிறப்பு விருந்தினர் வந்து கண் தானம் குறித்து பேசக்கூடியவர். கண் தானம்னா என்ன, கண் தானம் கொடுக்கறதுனால என்ன லாபம் இருக்கு, மற்றவங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு என்ன பலன் கொடுக்குது அப்படின்னு உள்ளிட்டதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. நாம இன்னொரு நாள் நிச்சயமா நீங்க இப்ப இவ்வளவு நேயர்கள் பேசுறதுனால ஐயா கிட்ட கண் மருத்துவர்கள் நிறைய தொடர்புல இருப்பாங்க. அவங்கள ஒரு நாளைக்கு நீங்க நேயர்களுக்கு எங்களுடைய மருதநெல்லி வானொலி நேயர்களுக்காக கண் மருத்துவர்களை நீங்க தொடர்பு படுத்தி கொடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்றது இந்த நேரத்திலே நம்ம நேயர்கள் சார்பா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். ஐயா, நம்ம கூடிய விரைவில் ஒரு கண் மருத்துவர்கிட்ட நம்ம கூட்டு வந்து சீஃப் கெஸ்டா கூட்டு வந்து அவர்கிட்ட நம்ம பேசுவோம், சரிங்களா? இந்த கேள்வியை அடுத்த வாரத்துக்குள்ள நான் ஒரு கண் மருத்துவர் கூட நம்ம பேசுறதுக்கு வாய்ப்புகள் பண்ணித்தரேன், சரிங்களா? நன்றி 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 நன்றி. இப்போ மக்கள் பாருங்க, நீங்க கண் சம்பந்தமா நம்ம பேசும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்ம கூட பேசுறதுல தவறே கிடையாது. அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு இந்த வானொலி மூலியமாவோ ஏதோ ஒரு வகையில நமக்கு பலன் கிடைக்கணும்ன்றதுல அவங்க இருக்கிறது தவறில்லை. நீங்க என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நல்ல ஒரு கண் மருத்துவரை எங்களுக்கு தொடர்பு பண்ணி கொடுத்து ஒரு சிறப்பு விருந்தினராக வர வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம இந்த விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். கண் தானம் எடுக்கிறதுன்றது என்ன நடைமுறை? இறந்த 4 முதல் 6 மணி நேரத்துக்குள்ளார நமக்கு அவங்க வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா நம்ம வந்து அருகாமையில் உள்ள கண் வங்கி மூலமாக அங்க வந்து உரிய இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து அனுப்பி அதை எடுக்கக்கூடிய முறைகள் முதல்ல செஞ்சிருவோம். முதல் விஷயம். அடுத்தது நம்ம வந்து அந்த போன் பண்ணி அவங்க நம்ம தகவல் சொல்லும் போது அவங்க என்ன நம்ம வழிமுறை சொல்லுவோம்னா, இறந்த உடனே முதல்ல வந்து அந்த ரூம்ல வந்து ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிடுவோம். அடுத்தது தலையை மட்டும் லைட்டா கொஞ்சம் தூக்கி வைக்கணும், தலைகாணி வச்சு தலையை வைக்க சொல்லுவோம். 2வது முறை, 2வது ப்ராசஸ் அது. 3வது வந்து கண்கள் வந்து மூடி வைக்க சொல்லுவோம். 4வது மேல வந்து இதை ஈர பஞ்சு அல்லது லைக் காட்டன் இருந்தாலோ இல்லைன்னா அதை துணியை வந்து ஈரப்படுத்தி கண்கள் மேல வைக்க சொல்லுவோம், ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக. இந்த முக்கியமான வழிமுறைகள் மட்டும் நம்ம கைட் பண்ணிடுவோம். இந்த 4 விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு நமக்கு தகவல் சொன்னாங்கன்னா, ஏன்னா 6 மணி நேரத்துக்குள்ள கண்கள் எடுத்தோம்னா அது வந்து ப்ராசஸிங் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். இதை வந்து முதல்ல நம்ம வழிமுறை சொல்லிடுறோம் சார். அடுத்தது தெளிவான முகவரி நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா எந்த விதமான கைடன்ஸ் அப்ப வந்து சிரமங்கள் இருக்கக்கூடாதுன்றனால சொல்லி அந்த இடத்துக்கு வந்து நம்ம மருத்துவர்கள் குழு அனுப்பி மிக அதிகபட்சமாக 1/4 மணி நேரத்துக்குள்ளார நம்ம அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்ப இங்க ஒரு சந்தேகம். அப்போ ஒருத்தர் மறைந்த பிறகு இறந்த பிறகு அந்த பூத உடல் வீட்டிலேயே அந்த நடைமுறை நடக்குமா, இல்ல அந்த உடல் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கண்கள் தானமாக பெறப்பட்டு மீண்டும் மருத்துவமனை வீட்டிலேயே தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். நம்ம தொடர்பு கொண்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். முன்னும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுல் ஐபால் அந்த முழு கண் இதை வந்து வெளியில வந்து எடுப்பாங்க. ஆனா அந்த எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம செயற்கை கண்ணை வந்து வைக்கிறதுனால கண் எடுத்த ஒரு ஃபீலே யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி அந்த கருவிழிக்கு மேல இருக்க அந்த லேயர் மட்டும் தான் எடுக்கிறோம். சோ அதை எடுத்த மாதிரி 1% கூட யாருக்குமே தெரியாது. முன்பே நம்ம எடுக்கும்போது பிளாஸ்டிக் கண்கள் வைக்கும் போது எடுத்து அந்த இது தெரியாது. இப்போ வந்து இன்னும் ப்ராசஸ் நம்ம அட்வான்ஸ் ஆனதுனால ஜஸ்ட் அந்த மேல இருக்க லேயர் மட்டும் தான் எடுக்கிறோம். அந்த வெங்காய தோல் மாதிரி சொல்ற மாதிரி அந்த ஒரு சின்ன இதை மட்டும் எடுத்தது கூட தெரியாது. அந்த லேயர் மட்டும் நம்ம எடுத்து பாதுகாக்கனால அதன் மூலமா 4 பேருக்கு நம்ம பார்வை கொடுக்க முடியுதுங்க. பேசும் நேயர் ஒருத்தர் இணைப்புல இருக்காங்க. வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. காலை வணக்கம். நான் தாசனப்பட்டி, தர்மபுரி மாவட்டம் தாசனப்பட்டி சித்தன். வணக்கம் சித்தனையா. வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் சித்தனையா. தலைப்பு என்ன கொடுத்தீங்க? நான் மறந்துட்டு கொஞ்சம் மறந்துட்டு கவனம் இல்லாத மறந்துட்டோம்னா இன்னைக்கு கண் தானம், நம்ம கண்ணின் மணியே கண் தானம் குறித்து விழிப்புணர்வு படுத்திருக்காங்க. சிறப்பு விருந்தினர் வினோத் நரசிம்மன் நம்மளோட இணைப்பு இருக்காரு. நீண்ட காலமா இந்த கண் தானம் குறித்து நிறைய விழிப்புணர்வுகள் செய்யக்கூடியவர். அதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். சரி சார். சரி, ஓகே சார், கேக்குறேன் சார். அப்ப வாய்ப்பு ரொம்ப நன்றி சார். நன்றி 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 நன்றிங்க. சரிங்க.
இப்போ இதுதான் நடைமுறை. அதன் பிறகு வீட்டுல அந்த வீட்டார் வந்து அவங்களுக்கு உண்டான முறைப்படியான சடங்குகள் செய்யறதுலயும் எந்த விதமான இதுமே கிடையாது, எந்த பாதிப்புகளும் இருக்காது. ஆமா, நிச்சயம். நிறைய பயப்படுறது, நிறைய பேர் வந்து முகம் மாறிடும் அல்லது பார்வை அந்த பாக்குறதுக்கு வந்து விகாரமா போயிரும் அப்படின்ற ஒரு மன ஓட்டம் இருக்கு. அது தவறு இல்லை. ஆனா அது இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. ஐயோ, 1% கூட அது கிடையாது. ஏன்னா அப்படியே அந்த எடுத்த இதே தெரியாதாங்க. அதே மாதிரி எடுத்த உடனே போட்டுங்க தையலும் தேவையினால் போட்டு கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கண்கள் தானமாக பெறப்பட்டதுன்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். எடுத்த இதே யாருக்குமே தெரியாது. சரிங்க. இப்போ நீங்க வந்து வயது வித்தியாசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, வயது வித்தியாசமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வயதானவர்களுக்கு ஏற்கனவே பார்வை குறைபாடு இருக்கும். இப்போ பேசினார் இல்லைங்களா, அம்மாவுக்கு வந்து நாங்க ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்கோம், பார்வை சரியா கேட்கல, அப்படி தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார். இவங்களுடைய கண்களையும் கூட தானமா பெற முடியுமா? அது அந்த சந்தேகம் இருக்கு. நிச்சயமாங்க. அவங்க வந்து கண்புரை அறுவை சிகிச்சை செய்திருந்தால் கூட அவங்க வந்து கண்கள் தானமா கொடுக்கலாம். கண்ணில் அவங்க வந்து எந்த விதமான சர்ஜரிகள் செய்திருந்தாலும், ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேசிக் சர்ஜரி இந்த மாதிரி பண்றாங்க, அவங்களும் கண்கள் தானமாக கொடுக்கலாம். லேசர்ல இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தர் இனிப்பில் வருக. வணக்கம். வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா கலெக்ட் கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா. உங்க ஐயா கேளுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்களேன். ஐயா வந்து பிறந்ததுல இருந்தே வந்து பார்வை இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குங்களா? ஏதாவது ஆபரேஷன் பண்றதோ வேற கண் தானம் பண்றதோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? ஐயா ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு முன்னாடி எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா சாரியா இல்ல, பாப்பாரப்பட்டில இருந்து பத்மாவதிமா. இப்போ வந்து பிறவிலேயே உங்களுக்கு வந்து கண் பார்வையில பிரச்சனை இருக்குதுன்னா அது சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் இருக்கா அப்படின்றீங்க? ஆமாங்க, அதான் கேக்குறேன் என் கேள்வி. ஆமா, வணக்கம்மா. சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறப்புலயே உங்களுக்கு வந்து கண்கள்ல என்ன விதமான பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பரிசோதனை செய்யணும். அவங்களுக்கு வந்து பார்வை கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத அது என்ன மாதிரி தொந்தரவுகள் சொல்லி நம்ம பரிசோதனை செய்வதன் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. ஆமாங்கம்மா. நாங்க சின்ன குழந்தைல இருந்து அதெல்லாம் பரிசோதனை பண்ணோம். அவங்களுக்கு என்ன சொன்னாங்க டாக்டர்? எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், எங்களுக்கு தெரியும், எங்க சக்திக்கு தந்த வரைக்கும் போனோம். அதுக்கு மீறி எதுவும் பெரிய இடத்துக்கெல்லாம் நாங்க போகல, பார்த்து எல்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் இப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குல்ல, நம்ம அப்படியே விட்டுட்டுமே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது இல்ல நம்ம மனசுக்கு. பத்மாவதிமா வரைக்குமே இப்படியே விட்டுட்டுமே நம்ம குழந்தைய அப்படின்ற மாதிரி நினைப்பு இருக்கு எனக்கு. அதனால கேட்கலான்னு கேக்குறேங்க. நிச்சயமா பத்மாவதிமா, இப்ப வந்திருக்கிறவரு கண் தானம் குறித்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நபர். அவரு ஒரு அமைப்பு மூலியமாக நாம வரக்கூடிய காலங்கள்ல ஒரு கண் மருத்துவரை நாம சிறப்பு நிகழ்ச்சியில கொண்டு வரலாம். இந்த மாதிரி உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி. அப்போ நாம அந்த கண் மருத்துவர்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கும்போது இன்னும் நம்ம தெளிவான பதில்கள் பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? கண் தானம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண் தானம் பண்ணாங்கன்னா நீங்க கேக்குறது நல்ல தெளிவாவே புரியுது. பிறப்பிலேயே கண் பிரச்சனை, பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண் தானம் பெற முடியுமா அப்படின்றத நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட தான் அதை கன்சல்ட் பண்ண முடியும். இவங்க அது குறித்தான ஒரு அவேர்னஸ் கொடுக்கறவங்க தான். இவர்களுக்கு வந்து நம்ம அந்த கண் மருத்துவம் தொடர்பான விஷயங்களுக்கு பதில் சொல்றது அளவுக்கு நம்ம அவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நம்ம கூடிய விரைவில் ஒரு நல்ல டாக்டரை கூட்டு வரோம், கண் டாக்டரை கூட்டு வரோம். உங்க சந்தேகங்களை கட்டாயம் கேட்போமா? நன்றிங்கம்மா. நன்றி. நிறைய நபர்களுக்கு அந்த கண் அந்த பிரச்சனைகள், இது குறித்தான விஷயங்கள் அப்படின்றது நல்ல விஷயங்கள் கேட்கறாங்க அவங்க நிறைய. இந்த தருணத்துல நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், அந்த கண் தானம் கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறை, அதன் பிறகு அவங்க வீட்டுல அவங்க என்ன செய்யக்கூடியும், என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் அப்படின்றது. சரி, இப்ப இந்த 2 விழிகள் இருக்கு. அந்த 2 விழிகள்ல இருந்தும் நம்ம கண்களை தானமா அந்த இதை பெற முடியுங்களா? சரி, 2த்துல இருந்து தாராளமா நம்ம வந்து 2 கண்களுமே தானமா எடுக்கும்போது அது நம்ம 4 பேருக்கு வந்து பார்வை கொடுக்கிறோம். அதனால வந்து ஒரு இது வந்து 2 பேர் கொடுக்கறனால 4 பேருக்கு கொடுக்க முடியாது. நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல, தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஐ பேங்கோட டேட்டா பேஸ்மே வச்சிருக்கோம். யார் எப்ப நமக்கு தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு அருகாமையில் யார் ரீச் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணி அவங்களை வந்து அனுப்பி கண்கள் தானமா பெற்றுக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. சரி, இப்ப
இப்போ தருமபுரி மாவட்டத்திற்குன்னு ஒரு கண் தான மையம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பு பத்தி சொல்லுங்களேன். நிச்சயமா ஐயா, இப்போ தருமபுரியில கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு கண்தான தலைவர் மாணிக்கம் ஐயா அவர்கள், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு மாணிக்கம் ஐயா அவர்கள் அப்பவே தருமபுரி கண்தான மையம் ஒன்னு ஏற்படுத்தி மாணிக்கம், ஆமாங்க, அவரை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் அப்பவே ஆரம்பிச்சு நல்ல விழிப்புணர்வு கொண்டு போய், இவன் நான் எனக்கு பிளஸ் 2 முடிச்சோன்னே இதுல ரொம்ப ஆர்வம், அவர்கிட்ட தான் போய் கேட்பேன், ஏன் கண்கள் தானமா எடுக்கும்போது எப்படி ஆர்வம் வந்தது அதை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க, எனக்கு ஏன்னா கண் பார்வை இல்லாம பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் பல பேரை பார்த்தோம். இங்க பெண்ணாயத்துல நண்பரோட இணைஞ்சு ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் சமயத்துல அவங்களுக்கு துணிகள் கொண்டு போய் கொடுப்போம். புது துணிகள் கிடையாது, மக்கள் பயன்படுத்தியது நல்ல நிலையில இருக்கிறது வாங்கி பழசை வாங்கி தோச்சு நாங்க கொண்டு போய் கொடுக்க போவோம். அந்த மாதிரி பர்கூர் கண் பார்வையற்றோர் பள்ளியில போகும்போது சில சம்பவங்கள்லாம் பார்த்தோம். அவங்க எல்லாம் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாராங்க, சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் தர்மபுரியில ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில கூட ரைட் சைட்ல இருக்கு கண் பார்வையற்றோர் பள்ளி இருக்கு, அங்க நேர்ல போய் பார்ப்போம். அவங்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்கள் தானமா கிடைச்சா பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஐயாட்ட போய் கேட்பேன் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட. அப்போ நம்ம பாரிக்குமார் ஐயா கண்கள் தானம் எடுக்க போவாரு. அவர் கூட நான் ஒரு வாலண்டியரா தன்னார்வலரா போவேன். அதை எடுத்துட்டு போய் பஸ்ல கொடுத்து பெங்களூர் அனுப்புறது இதெல்லாம். அந்த மாதிரி போகும்போது அதுல ஏற்படக்கூடிய சிரமங்கள் காலதாமதங்கள்லாம் பார்த்துட்டு தர்மபுரிக்கு கண் வங்கி வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். இதுக்காக பல்வேறு ஆர்டிகல் போட்டு பல பேர்கிட்ட மனசாபத்துக்கெல்லாம் உள்ளாகி தர்மபுரிக்கே கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி தர்மபுரி கண் வங்கி அதை கவர்மெண்ட்லயே கொண்டு வந்தாங்க. அதாவது வந்தோருக்கு விலை கொடுக்கும் ஒரு மாவட்டமா தர்மபுரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்து அதை ஏற்படுத்தணும். அது வந்ததுனால பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட அங்க இருக்கக்கூடிய கண் பார்வை இழந்தவர்கள் இங்க முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்க கண் பார்வை கிடைக்க ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்தணும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைனால அது முழுமையா செயல்பாட்டுக்கு வராம இங்கும் ஐ டொனேஷன் கலெக்ஷன் சென்டரா தான் செயல்பட்டு இருக்க தவிர ஐ பேங்க் ஒர்க் அவங்க செய்யல. ஏன்னா ஆள் பற்றாக்குறை இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால இப்ப எங்க தர்மபுரியில யாராவது தானம் கொடுக்க விரும்பினா எங்களை போன்ற அமைப்புகளும் அவர்களும் கண்களை தானமாக பெற்று அதை கோயம்புத்தூருக்கு தான் அனுப்பிட்டு இருக்காங்க மேற்கொண்டு அறுவை சிகிச்சை இதுக்காக. வங்கி அப்படின்னா ஆமா, இங்க எல்லா பெசிலிட்டிஸ் இருந்துமே அது ஒரு பாயிண்ட்பாட்டுக்கு இன்னும் முழுமையா வராத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதை முழுமையா செயல்பாட்டு கொண்டு வரணுன்றதுக்காக. சரி சரி, நல்ல விஷயங்க. உங்களுடைய அந்த பணிகள் மேலும் நல்லபடி அமையணும். காரணம் இது ஒரு பொது விவகாரம். ஒரு பார்வை இழந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குடும்பத்தார் எவ்வளவு சிரமப்படுவாங்க. நல்லா பார்த்துட்டு இருந்த பையன், நல்லா பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு இப்போ ஒரு விபத்தின் காரணமா ஏதோ ஒரு அசம்பாவத்தின் காரணமா பார்வை இழந்திருக்கும் போது அந்த தாய் எந்த ஒரு பரிதவிப்பு இருப்பாங்க. மீண்டும் அந்த குழந்தைக்கு பார்வையை கொடுக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் அதையெல்லாம் நம்ம அப்படியே கடந்து போயிட்டு இருக்கோம். அவசரமான உலகத்துல நம்ம அப்படியே கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா உங்களை மாதிரி அந்த அமைப்புகள், உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் தான் அதை கவனிச்சு இவங்களையும் நாம சரி செய்யணும் அப்படின்றதுக்கான யாராச்சும் ஒருத்தர் குரல் கொடுக்கணும் இல்லைங்களா? யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஏதாச்சும் ஒரு குரலை கொடுக்கணும். அப்படியெல்லாம் செய்யும் போதுதான் அது நடைமுறையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகருது. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. ஹலோ, வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்க. யார் எங்க இருந்துங்க? மருதநெல்லி வானொலி தான் சார். ஆமாங்க சார், நான் தூத்துக்குடி மாவட்டத்துல பேசுறோம். சொல்லுங்க ஐயா. ஐயா உங்க பேருங்க? சிவாஞ்சலி எங்க பேருங்க சார். சிவா, சொல்லுங்க சிவா. கண்ணின் மணியை நிகழ்ச்சி இப்ப பார்த்தேன் சார். ஆமா, கண்ணின் மணி அப்படின்னா தேசிய இருவார கண் தானம் குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக மத்திய அரசாங்கம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது குறித்து அந்த கண் தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அந்த இந்தியன் பில்லர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு நீண்ட காலமா இந்த கண்தானம் குறித்து தருமபுரி மாவட்டத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய வினோத் நரசிம்மன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா கேட்கலாம். கொடுங்க சார். கேட்கலாமா? கேட்கலாம் சார், கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அதான் இந்த நிகழ்ச்சி இப்பதான் சார் பாத்துக்கிட்டு இருந்தேன் நான். இந்த இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கண்தானத்தை பத்தினா நம்ம எல்லா மாவட்டத்திலும் பண்ணுவீங்களா இல்ல தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தானே சார் இது? ஐயா, நம்ம இந்தியா முழுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். தாங்கள் எந்த பகுதியா இருந்தாலும் அங்கிருந்து நீங்க நமக்கு தகவல் நம்மள தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஏதாவது கண் ஏதாவது கோளாறு இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது கண் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? ஏன் நிச்சயமா அவங்களுக்கு கண் பார்வையில குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்க அந்த பதிவு செய்யறதுக்கு நாங்களே வழிமுறைகள் கைடன்ஸ் கொடுக்குறோம். கண்தானம் செய்யணும்னு அவங்க விரும்பினாலும் எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அதுக்குரிய முறைகளை உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலமாவும் விளக்கி அந்த டீட்டெயில் அனுப்புறோம். பதிவு செய்யறதுக்குரிய கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோங்க. நன்றி சார். நன்றிங்க. நன்றி சிவா. இணைப்புல மிக்க நன்றி.
அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதமல்லி சமுதாய வானொலி 89.6. இன்று மக்களுடன் மருதமல்லி நிகழ்ச்சியில் கண்ணின் மணியே என்ற அற்புதமான தலைப்பு. நம்முடைய இந்திய தேசத்தில் தேசிய கண்தான வார விழா இருவார விழாவாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 25ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நாளை மறுநாள் வரை இந்த தேசிய இருவார கண்தார வார விழா இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு விழிப்புணர்வாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் நீண்ட காலமாக இந்த கண் தானம் குறித்து கண் தான மையம் குறித்து பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்தியன் பில்லர்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் வினோத் நரசிம்மன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார். அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த கண் தானம் குறித்தான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அழைக்கலாம். 04342 என்ற முன்னிணைப்போடு 280-896 மற்றும் ஒரு எண் 04342-290-896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். கண்ணின் மணியே என்ற அற்புதமான தலைப்பில் கண் தானம் குறித்தான விழிப்புணர்வு செயல்பாடுகள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நிச்சயமாக கூடிய விரைவிலே ஒரு நல்ல கண் மருத்துவரை நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்து உங்களுக்கான அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு விஷயங்கள் சந்தேகங்களுக்கு நிச்சயமாக கண் மருத்துவரோடு பேசக்கூடிய மற்றும் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்காக கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இணைந்திருங்கள். இது மருதமல்லி சமுதாய வானொலி 89.6. ஒரு பாடலுக்கு பிறகாக நாம் நிகழ்ச்சியில் பேசலாம் நேர்களே. வானொலி என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் பாட்டுப்பெட்டி மட்டுமல்ல. வானொலி என்பது தகவல் தொடர்பு சாதனம். அந்த தகவல் தொடர்பு சாதனம் எத்தகையது என்றால், ஒரு பாடசாலையில், ஒரு கல்லூரியில், ஒரு பல்கலைக்கழகத்தில் படிப்பதை விட மேலானது. ஏனென்றால் வானொலியில் பணியாற்றுபவர்களுக்கு தேடல் மிக முக்கியம். தினந்தோறும் படிக்க வேண்டும், எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். அது அரசியல், வரலாறு, சரித்திரம், விஞ்ஞானம், உலக அறிவு, சினிமா, எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் அறிந்திருந்தால்தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது அந்த நேரம் சென்று நாம் புத்தகங்களை புரட்டிக் கொண்டிருக்க முடியாது. அந்த நேரம் பார்த்து இப்போதென்றால் கணினியில் விரல் நுனியில் தகவல்களை தேடக்கூடிய ஒரு காலம். ஆனால் அந்த நேரம் தேடிக்கொண்டிருக்க முடியாது. உங்கள் சிந்தனையில் ஏற்கனவே நீங்கள் படித்த, மனதில் பதித்து வைத்த அந்த தகவல்கள் அந்த நிகழ்ச்சியை செம்மையாக சிறப்பாக நடத்த உதவும். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதமல்லி சமுதாய வானொலி 89.6 தருமபுரி மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, மக்களுடன் மருதமல்லி என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பிற்கினிய நேயர்களே, இன்றைய மக்களுடன் மருதமல்லி நிகழ்ச்சியானது தேசிய இருவார கண்தான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய தருணம் இது. கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கி வரக்கூடிய நாளை மறுதினமான செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய இருவார கண்தான விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஆங்காங்கே நாடு முழுமைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாமும் கூட சமுதாய வானொலியின் மூலமாக இந்த கண் தானம் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில்
நீண்ட காலமாக தருமபுரியில் இந்த கண் தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரக்கூடிய இந்தியன் பில்லர்ஸ் என்ற அமைப்பினுடைய நிறுவனர் வினோத் நரசிம்மன் அவர்களை சிறப்பு விருந்தினராக பங்கெடுக்க வைத்து அந்த கண் தானம் குறித்தான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்பான நேயர்கள் நீங்கள் அழைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் சந்தேகங்கள் கருத்துக்களை தெரிவிக்க 04342 என்ற முன் இணைப்போடு 280-896 மற்றும் ஒரு எண் 04342 என்ற முன்னிணைப்போடு 290-896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். கண் தானம் குறித்தான சந்தேகங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெளிவு பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைய நிகழ்ச்சி அமைய பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு, சார், இந்த மக்கள் கிட்ட இந்த கண் தானம் குறித்தான விழிப்புணர்வு எந்த வகையில நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க, எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறீங்க, எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். கடந்த 12 வருஷமா நம்ம தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணிகளை. இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட் பண்றோம், கல்லூரி மாணவர்கள். ஏன்னா அவர்கள் மூலமாக நம்ம அவங்ககிட்ட என்ன ஒரு கான்செப்ட் சொல்றோம்னா, ஏன் நம்ம இப்ப நிறைய பேர் இந்த பிளட்ஜ் பண்றாங்க, அதாவது உறுதி அளிக்கிறாங்க, நான் இறப்புக்கு பிறகு கண்தானம் செய்கிறோம், அந்த ஃபார்ம் கொடுத்து கார்டு வாங்கி அதை அவங்களோட வச்சுக்கிறாங்க. அது அவங்க வீட்டுல இருக்கவங்க கூட தெரிய வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஏன்னா நாம் என்ன சொல்றோம்னா, 100 வயது வாழுங்கள், 100 கண்களை பெற்று தாருங்கள். இதுதான் நம்ம கான்செப்ட். நல்லபடியா இருக்கட்டும், அனைவரும் நல்லா இருக்கணும். ஆமாங்கய்யா. பட் இயற்கையினுடைய நியதியை யாராலும் இந்த உலகத்தில் வெல்வதற்கு இன்னும் ஒருத்தர் கிடையாது. நிச்சயமா பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மறைவு அப்படின்ற ஒன்று உண்டு. நிச்சயமாங்கய்யா. அததான் நீங்க சொல்ல வரீங்க. மறைவுக்கு பிறகு அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், வயதான பிறகா இருந்தாலும் சரி, இளம் வயதுல இருந்தாலும் சரி, இயற்கை என்ன நடக்குதோ அதுக்கு பிறகு நாங்க அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம், உங்களோட அவங்க கிட்டே கேட்போம், உங்களோட கண்கள் ஏதாவது தூசு பட்டுருச்சு, இல்ல கண்ணுக்கு அருகாமையில் ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நாள் இல்ல அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் கண் பார்வை இல்லாம இருக்க முடியும். நம்ம கண்ணில் தூசு பட்டுச்சுன்னா 2 நிமிஷம் நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம். இந்த ரூம்ல இந்த ரூம் போறோம்னா ஒரு தண்ணி எடுத்து குடி கூட எவ்வளவோ சிரமப்படுவோம். அதனால அதை அவங்க உணர்ந்துட்டு நம்ம உணர்வு சொல்லும் போதே உங்களுக்கு அதனுடைய இது தன்மை புரிஞ்சிடும். இதுதான் நம்ம முதல் சொல்லக்கூடியது. அடுத்தது 100 வயது வாழுங்கள், 100 கண்களை பெற்று தாருங்கள். என்ன சொல்றேன்னா, நல்லா ஆரோக்கியமா வாழுங்க, இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க, உங்களோட கண்களை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிறகு மற்றவருக்கு பயனளிக்கக்கூடியது. தொடர்ந்து பேசும் நேயர் ஒருத்தர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். சார் எஃப்எம்ல நியூஸ் கேட்டேன் சார், தருமபுரி மட்டும் தானே சார், இல்ல சேலம் பண்றீங்களா சார்? எதுங்க, நீங்க யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து ஜெகதீசன் பேசுறேன் சார். ஜெகதீசன் சேலத்துல இருந்து பேசுறீங்க. கண் தானம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு இப்போ. ஆமா சார், ஆமா சார். சார் இப்போ கண் தானம் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் சார்? இப்ப ஒரு சில கண் குறைபாடு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் சார்? கண் இல்ல அப்படின்னா நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க சார்? இப்போ 3 கேள்வி கேட்டிருக்காரு இவரு. கண் கொடுக்கணும்னா என்ன செய்யணும், ஏற்கனவே கண் பாதிப்பு இருந்தா அவங்க கொடுக்கலாமா, அல்லது எனக்கு கண் தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ ஒருத்தர் சாதாரண கிராமத்துல ஒரு குழந்தைக்கு கண் தேவைப்படுது அப்படின்னும் போது அவங்க என்ன, அந்த பெற்றோர்கள் முதல்ல எப்படி அணுகணும்? நல்ல கேள்வி கேட்டிருக்காரு அவர். சிறப்பான கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான், அவங்க கண்கள் தானம் செய்ய ஒன்னு பதிவு செய்யலாம், அல்லது இறப்பிற்கு பிறகு தகவல் கொடுத்தால் கூட அவங்க லீகல் கார்டியன்ஸ் அனுமதி கொடுத்தா நம்ம கண்கள் தானமா பெற்றுக்கொள்ளலாம். முதல் விஷயம். சரிங்க. ரெண்டாவது அவங்க அவங்களுக்கு கண்கள் தேவை அப்படின்னா தேவை அவங்க அருகாமையில் உள்ள கண் வங்கியில முறைப்படி பதிவு செஞ்சிருக்கணும். சரிங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கண்கள் எடுத்து பொறுத்திட முடியாது, பிளட் குரூப்ல இருந்து எல்லாமே பார்த்து தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால அந்த சீனியாரிட்டி வெயிட்டிங் லிஸ்ட் படி அவங்களுக்கு கண்டிப்பா கண்களும் தானமா கிடைக்கும். முதல்ல பதிவு செஞ்சுக்கணும். அவங்களோட குறைபாடு அரசாங்கத்தால் அந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் வாங்கின சான்றிதழை கொடுத்து பதிவு செஞ்சுக்கணும். பின்னாடி சீனியாரிட்டி பேஸ்ல அவங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க, அவங்க போய் கண்கள் எங்க பண்ணணும் சார்? பதிவு எங்க செய்யணும்? அவருக்கு எக்ஸாக்டான கேள்வி. எனக்கு கண் தேவைப்படுது, நான் எங்க போகணும்? நான் சேலத்துல இருக்கிறேன், நான் எங்க போகணும்? சேலத்துல அரசு மருத்துவமனையில, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருக்கக்கூடிய கண் வங்கியில நீங்க முறைப்படி முதல்ல பதிவு செய்யணுங்க. அதன் பிறகு சீனியாரிட்டி பேஸ்ல நம்ம கண் தானமா கிடைக்கிறத பொறுத்து நம்மள அழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றிங்க. கண் பார்வை சப்போஸ் கம்மியா மங்களா இருக்கு அப்படின்னா உங்க அணுகலாமா சார்? இல்லைங்க, அது நீங்கள் அருகாமை உள்ள கண் மருத்துவரை அணுகணும். ஓகே ஓகே. இல்ல ஏன்னா ஆக்சுவலா கண் குறைபாடு மருத்துவர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண் குறைபாடுனே தெரியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறேன் சார். யாரா என்ன பண்ணலாம்? இல்ல உங்களுடைய சந்தேகம் நல்ல சந்தேகங்க. கண்ல பார்வையில குறைபாடு சரி செய்யறது கண் மருத்துவர் தான் செய்யணும். இந்த கண் தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுமையான பார்வையை இழந்த பிறகுதான் நம்ம கண் தானத்தையே பெற போறோம்.
அப்போ சின்ன சின்ன குறைபாடுகளை மருத்துவர்கிட்ட தான் நம்ம கன்சல்ட் பண்ணி மருத்துவருடைய விஷயங்களை வந்து சேலம் அரசு மருத்துவமனையில ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் சார். அவங்க வந்து ஓகே, இப்ப சப்போஸ் வந்து இப்ப உடனே தேவைப்படுதுன்னா அது இப்ப நம்ம வந்து எப்படி சார் வாங்குறது? பண்ணிட சொல்லிடுறோம். ஐயா, இது வந்து உடனே வந்து வாங்க முடியாதீங்க. நிச்சயமா சீனியாரிட்டி அடிப்படையில தான். கிட்டத்தட்ட 3 வருஷமா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க ஐயா. ஓகே ஓகே சார், ஓகே சார். அதான் சார், இப்ப உங்க ட்ரஸ்ட் அணுகுனா போதுங்களா இல்ல எப்படின்னு கேக்குறேன். ஐயா, நீங்க எங்களை தொடர்பு கொண்டாலும் நாங்களும் அருகாமையில் கண் வங்கிக்கு அதுதான் வந்து அங்க வந்து முறைப்படி பதிவு செய்ததுக்கான ஆலோசனைகளை கொடுப்போங்க ஐயா. இவர்கள் வந்து ஒரு வழிகாட்டுதல் தான் கொடுப்பாங்க, மற்றபடி முறைப்படி அரசு தான் இது செய்யும். இதனுடைய இப்ப நாம இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா ஐயா, உடனே கிடைக்கணும்ன்றதுக்கான உடனே ஏன் கிடைக்கல அப்படின்றதுக்கான கேள்வி அதுல வருது. அப்ப ஏன் கிடைக்கல அப்படின்னா, நாம அந்த கண் தானம் குறித்தான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட போய் சேரல. அப்போ இயற்கையாக மரணம் அடையக்கூடிய கண்களை தானமா பெறும்போது உங்களை மாதிரி அல்லது பல பேர் வெயிட் பண்றவங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவுதாங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். அதாவது இயற்கையாக மரணம் அடைபவர்கள் கண்களை தானமா கொடுக்கும் போது ஏற்கனவே நமக்கு கண் வேணும்னு வெயிட் பண்றவங்களுக்கு நாம ஒரு ஒளிகாட்டக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு தெய்வங்களாக நாம மாறுறோம். இதுதான் விஷயம். நன்றிங்க, உங்களுடைய நல்ல கேள்விகளுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க சார். இவர் நல்ல ஒரு 3 கேள்விகள் மிக அழகான கேள்விகளை, சிறப்பான கேள்விகளை கொடுத்தார். ஏன்னா இயல்பாவே எங்க பார்க்கணும் எங்க அணுகணும் அப்படின்றது அந்த ஒரு தொடக்கம் வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனை தான். அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப தருமபுரியில எப்படி நம்ம அணுகணும், அதை என்ன செய்யணும்? ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சென்னையில மட்டும் தான் அந்த வாய்ப்பு இருந்தது. அடுத்தது மதுரை போன்ற பெருநகரங்கள்ல இருந்தது. இப்ப வந்து தருமபுரியிலும் கண் வங்கி இருக்கனால ஆக்சுவலா நீங்க பதிவுக்கு போனீங்கனாலும் அவங்க வந்து அருகாமையில கண் வங்கி தான் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இங்க போகும்போது உரிய வழிகாட்டுதல்கள் ஃபார்ம்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உண்மையிலே குறைபாடு இருக்கா அப்படின்ற பரிசோதனை மீண்டும் ஒரு முறை அவங்க செஞ்சு அவங்களே எடுத்து ஆமா இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி குறைபாடு எல்லாம் எடுத்துட்டு அவங்க என்ன பிளட் குரூப் அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் எல்லாமே பார்த்துட்டு அதன் அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் கிடைக்கும் போது இது உங்களோட இதுக்கு இணையாக வந்ததுன்னா இவங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு அப்ப அவங்களோட உடல்நிலை இது பிபி சுகர் லெவல் எல்லாமே பார்த்துட்டு அறுவை சிகிச்சைக்கு தயாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. இது வந்து இப்ப தருமபுரியில வந்து தற்சமயத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா சேலம் தான் ஃபார்ம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சேலம் அல்லது கோயம்புத்தூர் தான் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது வந்து சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் தான். இப்ப வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே காமன் வெயிட்டிங் லிஸ்ட் இதுதான் போகும். நீங்க எந்த மருத்துவமனையில பதிவு செஞ்சாலும் சீனியாரிட்டி வந்து சென்னையில தான், மாநிலம் முழுக்க ஒரே இதுல தான் வரும். இப்போ சற்றேறக்குரிய அதுல ஏதாச்சும் உங்களுக்கு எவ்வளவு பேர் அதுக்கு காத்திருப்புல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஒவ்வொரு மாதமே வந்து வேறுபடுது. ஒரு சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாதம் முழுக்கவே சேர்ந்து ஒரு 30 பேர் தான் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 800 நபர்கள் வரைக்கும் அதிகபட்சம் பதிவு செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு மாதம் வேறுபடுதுங்க. சரி, நீங்க சொல்றதை பொறுத்து பார்க்கும்போது ஒரு பார்வை இல்லாதவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பார்வை இழந்தவர்கள் வந்து பதிவு செய்து காத்திருக்கிறாங்க. அப்ப அந்த காத்திருப்பு காலம்ன்றது ஒரு மிக கொடுமையான ஒரு காலம். கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு காலகட்டம் இது. அதன் பிறகு கண்கள் பெறப்பட்டு அவர்கள் பார்வை பெற்று மீண்டு வரக்கூடியது ஒண்ணு இருக்கு. இது எப்படி குறைஞ்சிட்டு வருதா அல்லது எப்படி இருக்கு அந்த ரேஷியோ? அதப்போ இந்திய அடிப்படையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த தேவையோட இருக்காங்க. வருஷத்துக்கு 30,000 பேர் இது கூடிக்கிட்டே இருக்கு. கிடைக்கக்கூடிய கண்கள் எண்ணிக்கை வந்து மிக குறைவா இருக்கு. அதுவும் ஏதாச்சும் கூடுதான், ஸ்லைட்டா வாட்சி கூட்டிட்டு வருது. இதுல வந்து பல்வேறு சிரமங்கள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு போய் அவங்க அங்கிருந்து கொடுக்க ஒப்புதல் கொடுத்து நாம அதாவது மருத்துவர் அங்க போய் சென்றடைஞ்சு அதை எடுக்கக்கூடிய காலம் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒருவேளை மேற்பட்டு போச்சு. அதுவும் ஒரு சிலது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி வந்து அது ரொம்ப ரேர் கேஸ் தான். பட் இந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு வந்துங்க, இப்ப எனக்கு வந்து 2 கண்களுமே குறைபாடு நான் பதிவு செய்திருந்தால் எனக்கு 2 கண்களுமே இப்ப கொடுக்க மாட்டாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் 1 கண்ணுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்ப கிடைக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஏதாச்சும் ஒரு பார்வையாச்சும் கிடைக்கட்டும். ஆமா, அதனால முதல்ல 1 தான் கொடுப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு கேள்விங்க, இந்த 6 மணி நேரத்துக்குள்ள எடுத்துடணும்னு சொல்றோம். அது ஏதாச்சும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மாற்று நபர் யார் காத்திருக்காங்களா அவங்களுக்கு பொறுத்துறதுக்கு ஏதாச்சும் 48 மணி நேரத்துல இருந்து 1 வாரத்துக்கு உள்ளார. ஏன் இந்த 48 மணி நேரம் எடுத்துட்டு போன உடனே கொண்டு போய் பொறுத்திட மாட்டாங்க. அவங்க கிட்ட இந்த ஒரு பிளட் சாம்பிள் சேர்ந்து நம்ம எடுத்துட்டு போங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வந்து குறைபாடுகள் இருந்து எதனால இறந்திருக்காங்க அந்த இதெல்லாம் அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி எல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ராசஸிங்க வந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் 2 நாட்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் சீனியர்ல இருக்கவங்களை கூப்பிட்டு அவங்களோட பாடி லெவல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு மிக அதிகபட்சம் 1 வார காலத்துக்குள்ள இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ 1 வாரத்துக்குள்ள முடிச்சாகணும். அது வந்து நம்ம கொடுத்தும் பிரயோஜனம். அப்போ ஒருத்தருடைய கண்கள் தானமாக பெறப்படும் போது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள
அல்லது அதிகபட்சமாக 10 நாட்களுக்குள்ளார இன்னொருத்தர் வந்து அந்த கண்குள் மூலமா இந்த உலகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் 4 பேர் பார்க்க வாய்ப்பு 4 பேர் ஒருவர் தானம் கொடுப்பதன் மூலம் ஒருவர் தானமா கொடுக்கும்போது 4 நபர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க. சரி, இந்த கண் தானம் இதுல இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடியதுன்னா, நீங்க எனக்குரிய 10 ஆண்டு காலமா பயணிச்சுட்டு இருக்கீங்க, இதோட நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு அமைப்பு மூலியமாகவோ அரசாங்கத்தினுடைய தொடர்போடையோ நீங்க மூலியமா ஒரு நல்ல விஷயங்களுக்காக பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்னா என்ன சார்? இதுல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம நிறையவே சொல்லலாம். உதாரணத்துக்கு தர்மபுரியில ரொம்ப சமீபமா நடந்த ஒரு சம்பவம், இந்த 2 மாதங்களுக்குள்ள விபத்தின் மூலமாக இதை கேட்டாங்க. அவங்கள வந்து நம்ம கண்கள் தானமா எடுக்கிறதுக்காக போறோம். கடைசி நேரத்துல வந்து உறவினர்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நாங்களும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். பட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அப்போதைய அவங்க மனநிலையில வந்து புரிந்து கொள்ளக்கூடிய, நமக்கும் சூழ்நிலை புரியுது. நம்ம மெடிக்கல் டீம்லாம் வந்து அவங்க போய் எடுக்க போகும்போது அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுன்னா எடுக்க முடியாம வந்த ஒரு நிகழ்வு இருக்கு. எடுத்துட்டு வர இந்த இடத்துல ஒரு விஷயம், அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். நிச்சயமாங்க. அவங்க ஒப்புதல் கொடுத்திருந்தால் கூட இறந்த பிறகு உடலுக்கு அவர்கள் சொந்தம் கிடையாது. அவர்களுடைய லீகல் கார்டியன்ஸ் தான் அதுக்கு வந்து முழு பொறுப்பு. அவங்க வந்து அவங்க விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாரோ ஒருத்தர் கண்களை தானமா கொடுக்கறோம்னு பதிவு பண்ணிருக்கிறார், அவர் பதிவு பண்ணிட்டாருங்க நாங்க எடுப்போம் அப்படின்னு நீங்க எடுக்க முடியாது. இறந்த பிறகு அவருடைய உடலுக்கு அவர் சொந்தம் கிடையாது. அவருடைய தாய் தந்தை திருமணம் ஆயிருந்தா அவங்க மனைவி குழந்தைகள் வந்து 18 வயசுக்கு மேல அவங்க கையெழுத்து போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி அவங்க பதிவு செய்யல, ஆனா அவங்க குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தா தாராளமா நம்ம எடுக்கலாம். அது எளிமையா வந்து இப்போ அவங்களுக்கு தெரியாம விழிப்புணர்வுகள் இல்லாம இருந்திருக்கலாம், பசங்க படிச்சிருக்கலாம், அந்த கண்தானங்கள் குறித்து தெரிஞ்சிருக்கலாம், எங்க அப்பாவுடைய கண்களை தானமா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் அப்ஜெக்ஷனும் இல்லாம போகுது. அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் உண்டா? நிறைய இருக்குங்க. 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நம்ம தர்மபுரியிலேயே சொல்லலாம். அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும் போது எல்லாருமே ரெடிங்க. மக்கள் வந்து நம்ம நன்மை செய்யறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு தமிழ்நாடுதான் உடல் உறுப்பு தானத்திலேயே இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், நம்ம செய்திகள்ல பார்ப்போம். எவ்வளவோ நம்ம கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டமான நேரத்துல கூட அந்த குடும்பத்தார் வந்து இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அதை நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. அது சமீப காலமா பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு மரியாதையோட அடக்கம் பண்றதுக்காக அரசு மரியாதை கொடுக்கறாங்க. உடல் உறுப்பு தானம் கொடுப்பவர்களுக்கு அரசாங்கம் வந்து மரியாதை கொடுக்கணும். ஆட்சியரை நேர்ல சென்று மிகப்பெரிய விஷயம். இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கிடையாது. அது நாம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அரசு அதற்கான உரிய மரியாதையை வந்து அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னும் போது நாம அது பெரிய விஷயம். அதனாலதான் தமிழகம் முதன்மை மாநிலமா இன்றைக்கும் செயல்பட்டு சொல்லக்கூடியது. பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து மற்றவருக்கு உயிர் கொடுக்கணும், ஒரு பார்வை கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுல நம்ம வந்து ஒரு முன்னோடியா தான் இருந்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம். இப்போ அந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்போ எதுவுமே பதிவு பண்ணலங்க, ஆனா கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் சமீபம் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர் வந்து இறக்க நேரிட்டு தான் அவங்களோட குடும்பத்தார் வந்து உடனே போன் பண்ணி, சார் அப்ப வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல, எங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு அப்படின்னாங்க. தாராளமா கொடுக்கலாம். எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 மணி நேரம். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறோம்னு அவங்க வந்த உடனே அவங்க எல்லாருமே பசங்கள் அவங்க மனைவி, இறந்தவரோட மனைவி அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துல நம்ம வந்து கண்கள் தானமா எடுத்துட்டோம். இதுல வந்து இங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், ரத்த தானம் வந்து நான் யாருக்கு கொடுக்கறேன்னு சொல்லி தெரியப்படுத்தலாம், நீங்க கண்ணில் பார்த்து கொடுக்கலாம். ஆனா கண் தானத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் என்னன்னா, நான் வந்து பார்வை கொடுத்தனா அது யாருக்கு சென்று அடைந்தது என்ற விவரம் வந்து வெளியே சொல்லக்கூடாது, சொல்லவும் கூடாது. அது ஒரு இது இருக்கு. ஆனா வந்து பல பேர் வந்து பார்வையோட பெற்றவர்கள் வந்து நமக்கு வந்து சொல்ல முடியும். அதுதான் அடுத்த வரை. அப்ப இந்த மாதிரி ஒரு நீண்ட காலம் காத்திருப்புக்கு பிறகு பார்வை பெற்றோர்கள் பேசினதுண்டா அவங்களுடைய அனுபவங்கள்? நமது மாவட்டத்திலே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்களை கூட நாம இந்த மாதிரி நிகழ்வுக்கு நம்ம பங்கெடுக்க வச்சிருந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். மற்றும் ஒரு நாள் நாம அதுக்கான ஏற்பாடு செய்யலாம். அதை பத்தி சொல்லுங்களேன். நாங்க பல கல்லூரிகள் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இதன் மூலம் வந்து கண் பார்வை கிடைத்தவர்களுக்கு வந்து பல பேர்ட்ட கேட்போம். யார் அன்னைக்கு அவைலபிளா இருக்காங்களோ அவங்களை கூட்டு போய் எல்லாம் ப்ரோக்ராம் முடியும் போது அவங்களே வந்து பேச வைக்கும் போது அதனுடைய
ஃபீல் வந்து வேற லெவல்ல இருக்கும் மாணவர்களுக்கு. அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பல இந்த பார்வை தூதுவர்களா இருக்கக்கூடிய சைட் அம்பாசிடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கிராமப்புறங்கள்ல யாராவது இறக்க நேரிட்டா இவங்க போய் பேசி அந்த கண்கள் தானமா பெறுவதற்கான ஒரு முயற்சி செய்து நம்மளுக்கு கால் பண்றாங்க, நம்மளும் அருகாமையில இருந்து அனுப்புறோம். சோ இன்னைக்கு வந்து மாணவர்களே இந்த பங்களிப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து நாங்க மட்டும் தான் போயிட்டு இருந்தோம், ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும் தான். சில எல்லாம் என்ன சொல்லுங்க ஒரு வேலை வெட்டியே இல்லையான்னு கூட சொல்லுவாங்க நம்ம ஒரு கண்டனன்ஸ் இடத்துக்கு போகும்போது. இன்னைக்கு அதனால நாங்க என்ன பண்ணோம்னா மக்கள்கிட்ட வந்து இந்த இப்ப கொண்டு போயிட்டோம். காலேஜ்ல அவேர்னஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து பார்வை தூதுவர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் பதவி மாதிரி கொடுக்கும்போது, ஒரு வாலண்டியர் கார்டு கொடுக்கும்போது அவங்க அதை முன்னெடுப்பு செய்யறாங்க. மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான், 100 வயது வாழுங்கள் 100 கண்களை பெற்றுத் தருங்கள். உங்களோட கண்கள் நல்லா பத்திரமா பாதுகாத்துக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி பல பேருக்கு பயனளிக்கக்கூடியது. அடுத்துதான் நாங்க மெயினா ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம், யாராவது இறக்க நேரிட்டா நீங்க ஒரு கிரீவ் கவுன்சிலரா போய் அவங்ககிட்ட ஒரு பார்வை தூதுவரா போய் பேசி இதனுடைய நன்மைகள் பத்தி அவங்க யார் மூலமா சொன்னா, ஏன்னா கிராமப்புறங்களை நம்ம எடுத்த உடனே போய் சொல்ல முடியாது. அதனால நாங்க ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர்ட்டும் இதை பத்தி போய் பேசுறோம், அரசு நிகழ்ச்சிகளை கொண்டு போற விஷயங்களை. கல்லூரி மாணவர்களை தாண்டி அடுத்து நம்ம டார்கெட் பண்ணும்போது பஞ்சாயத்து தலைவர்கள் தான். ஏன்னா இது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஒரு இறப்புல போய் நம்ம இப்படி பேச முடியாது, பல பேர் அடிக்க வந்துருவாங்க. ஆனா அது நாம எவ்வளவு சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரியான புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நாம பொறுமை இழக்காம கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களே துக்கத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட நாம வந்து ரொம்பவும் அதிகப்படியா நாம அவேர்னஸ் அப்படின்ற பேர்வையில நாம பேசவும் முடியாது. நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட அளவுல எல்லையில நம்ம பேசலாம். எதிர்பாராத நிலையில தான் அந்த ஒரு இறப்புன்றது நம்ம தகவல் தெரிய வருது. அந்த நேரங்கள்ல வந்து உங்கள்கிட்ட அட்டி போய் பேசவும் முடியாது. அவங்க அந்த துக்க இதுல இருந்து நம்மகிட்ட பேசக்கூடியதே பெரிய விஷயம். இதுல நம்ம யாரும் தெரியாத ஒரு நபர் அந்த இடத்துல. அதனாலதான் அந்த உள்ளூர் நபர்கள் அவங்களுக்கு யாருக்கு சொன்னா ஏற்க வாய்ப்பு இருக்கும். ஒரு முறைப்படி கேட்போம். முன்பெல்லாம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். 100ல 2 பேர் கொடுத்தா பெரிய விஷயமா இருந்தா நீங்க 100ல 10 பேருக்கு மேல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா சரி கண்தானம் கொடுத்தா யாரோ 4 பேர் கிடைக்கும், பரவாயில்ல போய் எடுத்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நிறைவான தருணத்துல நாம இருக்கிறோம். வானொலி கேட்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த கண் தானம் குறித்தான இந்த விழிப்புணர்வு எவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க, நிறைவா நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் செய்தி. ஏன்னா இப்ப சொன்னதான் 100 வயது வாழுங்கள் 100 கண்களை பெற்று தாருங்கள். சரிங்க, அதை நம்ம வாழக்கூடிய காலத்துல வந்து நிச்சயமாக நமக்கு 100 துக்க செய்திகளால் வர நேரிடும் இந்த மாதிரி இறப்பு போன்ற தகவல்களை அவங்க கிட்ட நீங்க ஒரு பார்வை தூதுவரா போய் பேசி நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த 2 கண்கள் என்பது 4 பேருக்கு பார்வை கிடைக்கும். அவங்களோட வாழ்நாள் முழுக்க பார்வையோட வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க மூலமா கிடைக்கும். அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சேரும். அதனால வந்து 100 வயது வாழுங்கள் 100 கண்களை பெற்றுத் தாருங்கள். உங்களுக்கு கண்தானம் குறித்த எந்த சந்தேகம்னாலும் எப்ப வேணா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாகவோ போன் மூலமாகவோ. தொடர்பு எண்கள் சொல்லுங்க. 934 0000 108 93 4 00 00 108. ஆமாங்க. 934 0000 108 அப்படின்ற எண்களை தொடர்பு கொண்டு நம்ம கண் தானம் குறித்து எந்த நேரத்திலும் அதற்கான விழிப்புணர்வுகள், கூடுதலான செய்திகள், தகவல்கள், நம்ம கண்கள் தானம் கொடுப்பதற்கு இருந்தாலும் சரி, கண்கள் தானம் பெறுவதற்கு இருந்தாலும் சரி, அதற்குரிய ஒரு நல்ல வழிகாட்டுதலை நம்ம இதன் மூலமா பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லி ஒரு நல்ல நாள்ல குறிப்பா தேசிய கண்தான இருவார விழா கடைபிடிக்கக்கூடிய இந்த தருணத்துல மருதநெல்லி சமுதாய வானொலி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு வானொலி நிலையத்திற்கு வந்து அது குறிப்பா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், கிராமப்புற மக்கள் இந்த கண் தானம்னா என்ன அப்படின்றது அட்லீஸ்ட் நம்ம அவங்க இந்த ரேடியோ மூலியமா அவங்க கேட்டிருக்காங்க. அவர்கள் மனதிற்குள்ள 1000 எண்ணங்கள் போயிட்டு இருக்கும். ஆனா முடிவு அவங்களுடைய முடிவா தான் இருக்கும். நாம யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அந்த முடிவு அந்த யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த முடிவை எடுக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கும் அந்த மருதநெல்லி சமுதாய வானொலி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியை கொடுத்திருக்கின்ற மன நிறைவு நமக்கு கிடைக்கும். உங்களுடைய வருகைக்கும் பல்வேறு தகவல்களை இந்த கண்தானம் குறித்து தெரிவித்தமைக்கும் மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக, அதனுடைய நிர்வாகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். எதிர்காலத்தில் உங்களுடைய முன்னெடுப்பு இன்னும் பல பேருக்கு நல்ல பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில நல்ல விதம் அமையணும். ஏன்னா சில நேரங்களில் அந்த குடும்பத்தார் தவிக்கக்கூடிய தவிப்பு, ஒரு பார்வை கிடைச்சிராதான்ற அந்த ஏக்கம், ஒரு பரிதவிப்பு, அதெல்லாம் முழுமையடையும் போதுதான் ஒரு மனிதன் முழுமை அந்த இடத்துல வெற்றி பெற முடியுது. பணம் ஒரு பக்கம், பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களை மாதிரியான ஆட்களுடைய முன்னெடுப்பு ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். தேசிய கண்தான இருவர இந்த காலத்துல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மருதநெல்லி 89.6 சமுதாய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றிங்க.
நேயர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய மக்களுடன் மருதன்மல்லி நிகழ்ச்சியானது. மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். மருதன்மல்லி சமுதாய வானொலி 89.6.